பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு புது வருட வாழ்த்துக்கள். ஒரு வருஷத்தின் முதல் நாளை காண்பது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? இந்த புது வருஷத்தில் ஆண்டவர் எனக்கு என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார், இதை அறிந்து கொள்ள நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நாட்டம் இருக்கும். அதற்கு என்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள தான் ரொம்ப தாகத்தோடு கூட இருப்போம் இல்லை? நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த புது வருஷத்திற்காக தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பதுண்டு. எதற்காகவென்றால் இந்த ஊழியத்தோடு தொடர்புடைய லட்சக்கணக்கான தெய்வ பிள்ளைகள் இருக்கிறார்கள். பத்திரிகை வாசிக்கிறவங்க, டிவியில் நிகழ்ச்சி பார்க்குறவங்க, காணிக்க அனுப்புகிறவங்க, ஜெபிக்கிறவங்க எல்லாருக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்து இந்த மக்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கிறீங்கன்னு ஜெபிக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தமாய் தேவன் தருவார். அதைத்தான் நான் மக்களுக்கு 1ஆம் தேதியிலே பிரசங்கிப்பது உண்டு. இந்த முதல் நாளில் உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். யோவேல் 2 அதிகாரம் 25ஆம் வசனம், நான் திரும்ப அளிப்பேன், ஐ வில் ரெஸ்டோர் டு யூ. ஆண்டவர் சொல்ல, என் மகனே, என் மகளே, நீ இழந்து போன எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப அளிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதுதான் தேவன் கொடுக்கிற வாக்கு தத்துவம். கடந்த காலத்தில் நீங்கள் சில காரியத்தை இழந்து போயிருக்கலாம். உங்களுடைய வருமானத்தை இழந்திருக்கலாம், வேலையை இழந்திருக்கலாம், பிஸ்னஸை இழந்திருக்கலாம், சரீர சுகத்தை இழந்திருக்கலாம், சில உறவுகளை நீங்கள் இழந்திருக்கலாம், உங்கள் நம்பிக்கையை இழந்திருக்கலாம், உங்களுடைய தைரியத்தை இழந்திருக்கலாம். ஏதோ ஒரு இழப்பில் நீங்கள் கலங்கி புது வருஷத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ இழந்து போன எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப அளிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கடந்த மாதத்தில் திறப்பின் வாசல் ஜெபத்தில் சாட்சி சொல்ல பலர் வந்திருந்தார்கள். அதில் ஒரு சகோதரி சொன்ன சாட்சி என்னை ரொம்ப கவர்ந்து கொண்டார். அவங்க சொன்னாங்க, எங்கள் பிஸ்னஸ் எல்லாம் நான் இழந்து ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டேன். அது நிமித்தமாக என் கணவர் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டார். குடும்ப உறவு பாதிக்கப்பட்டு குடும்ப சமாதானத்தை இழந்துட்டேன். சரீரத்தில் கொடிய வியாதி, அது பிசாசினால் உண்டான அந்த நோயினால் தாக்கப்பட்டு சரீர சுகத்தை இழந்துட்டேன். அப்படி கலங்கியிருந்த சமயத்தில் தான் இயேசு என்னை சந்தித்தார். ஆண்டவர் என்னை சந்தித்து எனக்கு அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். இன்றைக்கு இழந்து போன எல்லாவற்றையும் தந்துவிட்டார். என் சரீர சுகம் திரும்ப வந்துவிட்டது. என் குடும்பம் திரும்பி இணைக்கப்பட்டு இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கிறோம். தொழிலை ஆண்டவர் தந்துவிட்டார், வருமானத்தை தந்துவிட்டார், எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டேன் என்ற மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். அதைத்தான் ஆண்டவர் இந்த ஆண்டில் உங்களுக்கு செய்ய போகிறார். எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், திரும்ப அளிப்பேன் என்பதாக. இந்த வாக்கு தத்துவம் எனக்குரியது என்று விசுவாசிங்க. ஆண்டவரை, எனக்கு என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில் இழந்ததை திரும்ப நீ தருவீர், நான் விசுவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன் சொல்லுங்க, பெற்றுக்கொள்வீங்க. ஜெபிக்கலாமா? தகப்பனை, இந்த புது வருஷத்திற்காய் நீ தந்திருக்கிற இந்த வாக்கு தத்துவத்திற்காய் ஸ்தோத்திரம். நீர் வாக்கு மாறாத தேவன், சொல் தவறாத தேவன். இந்த மகன், இந்த மகளோடு நீர் பேசுகிறீர். திரும்ப அளிப்பேன் என்று வாக்கு கொடுத்து விட்டேன். யார் யார் எனக்கு இந்தந்த காரியத்தில் இழந்து போன எல்லாம் திரும்ப தரணும்னு ஜெபிக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தில் அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும். இழந்து போன சகல காரியத்தை திரும்ப தாரும். ஆவிக்குரிய வல்லமைகள், அபிஷேகம், அவருடைய விசுவாசம், அவருடைய நம்பிக்கை, அவருடைய பலன், தைரியம், அவருடைய வேலை, வருமானம், சகல காரியத்திலும் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப அருளி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.